ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷ காலத்துல எந்த பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கறத நாம இந்த வீடியோ மூலம் பார்க்கலாம். பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது இந்த நாள் சிவபெருமானுக்கு உரிய நாளாகவும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய ஏற்ற ஒரு நாளாகவுமே நாம பார்க்கலாங்க. இந்த பிரதோஷ காலகட்டத்தில் சிவபெருமானுக்கு பிடித்தமான இந்த பொருட்களை வைத்து நீங்க அபிஷேகம் செய்து வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சிவபெருமானுக்கு பிடித்தமான பொருள் என்னென்ன, என்ன மாதிரி பொருட்களை வைத்து அபிஷேகம் செய்தால் உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், இதனால என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத கண்டிப்பாக அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவே நாம பார்க்கலாம். அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பொருட்கள் பிடித்த பொருளாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. பிரதோஷம் அப்படின்னு சொல்லும் போது சிவபெருமானுக்கு உரிய நாள், கடவுள் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம். பொதுவாகவே அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லும் போது அனைவருடைய மனதிற்கு தோன்றக்கூடிய ஒரு விஷயம் சிவபெருமான் அப்படின்னே சொல்லலாங்க. அபிஷேக பிரியரான சிவனுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பொருட்களை வைத்து நீங்க அபிஷேகம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிவபெருமானுக்கு பிடித்தமான பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தேன், பால், பன்னீர், சந்தனம் மற்றும் வில்வ இலை, தாமரை, பஞ்சாமிரதம், இந்த அனைத்து பொருட்களையும் நீங்க பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருளாக நிச்சயமா நீங்க வாங்கி கொடுக்கலாம். சிவபெருமானுக்கும் நந்திக்கும் தூய பசும்பால் அபிஷேகத்திற்கு நீங்க வாங்கி தரலாம். இந்த மாதிரி பொருட்களை எல்லாமே வாங்கி கொடுப்பதால் உங்களுடைய வாழ்வில் என்ன மாற்றங்கள் நடக்கும், இதனால என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இந்த பிரதோஷ காலகட்டத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேக பொருளாக நீங்க பசும்பாலை வாங்கி கொடுக்கும் போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில நோய் தீரக்கூடிய நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதாவது தீராத நோய் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தா கண்டிப்பாக அந்த நோய்க்கான ஒரு முற்றிலுமான ஒரு முடிவு கிடைக்கும். அது போலவே நீண்ட ஆயுள் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகம் இதனால உங்களுக்கு கிடைக்குங்க. பிரதோஷ காலத்துல சிவபெருமானுக்கு தயிரை வாங்கி கொடுக்கும் போது பல வளமும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய நிறைய மாற்றங்கள் இதனால உண்டாகும். இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு தேன் வாங்கி கொடுப்பதால் இந்த மாதிரி நிறைய இனிமையான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது உங்களுடைய வாழ்க்கையில இனிமையான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. பழங்கள் வாங்கி கொடுக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில விளைச்சல் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாமிரதத்தை நீங்க பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுக்கும் போது செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய வாழ்க்கையில பண ரீதியாக நிறைய கஷ்டங்களை நீங்க அனுபவித்து வந்தீங்கன்னா இந்த பிரதோஷ காலகட்டத்துல சிவபெருமானுக்கு உங்களால முடிந்தால் பஞ்சாமிரதத்தை நீங்க செய்து கொடுக்கலாம். நெய், இந்த மாதிரி பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு முக்தி கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இளநீரை நீங்க வாங்கி கொடுக்கும்போது இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில எதிர்ப்புறம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வாக்கியம் இதனால கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சர்க்கரையை நீங்க வாங்கி கொடுக்கும்போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் நிச்சயமா மறையுங்க. எண்ணெய் வாங்கி கொடுக்கும்போது சுக வாழ்வு, இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தும். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கவலைகள், நிறைய துன்பங்களை அனுபவத்தை வந்திருப்பாங்க. அவர்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் வேணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா இந்த மாதிரி பொருளை நீங்க வாங்கி கொடுக்கலாம். சந்தனத்தை சிவபெருமானுக்கு நீங்க அபிஷேக பொருளாக வாங்கி கொடுக்கும்போது நிறைய மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மலர்களை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லப்படுது. பிரதோஷ நேரத்துல முக்கியமா பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது நமச்சிவாய மந்திரத்தை நீங்க கண்டிப்பா உச்சரிக்கணும். இந்த விஷயத்தை ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் 7 தலைமுறையாகவே செய்த பாவத்திற்கு இந்த மாதிரி விஷயங்களை நீங்க சொல்லும் போது பாவம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிரதோஷ நேரத்துல நீங்க நமச்சிவாய என்ற மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலும் சரி, இந்த மந்திரத்தை நீங்க மனதார உச்சரித்து வந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு பிழைத்திருக்கக்கூடிய பாவங்கள் நீங்க உதடும். உங்களுடைய தலைமுறையில் இருக்கக்கூடிய பாவங்களும் தீரும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. பிரதோஷ காலத்துல பார்வதியுடன் கூடிய சந்திரசேகரன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை 3 முறை வலம் வருவதை கண்டிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த மாதிரி வளம் வரும்போது நீங்க ஒரு விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டு வேண்டும் பொழுது கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும்.
முடியுங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல் சுற்றில் வளம் வரும்போது வேத பிரயாணத்தையும், இரண்டாம் சுற்றில் வளம் வரும்போது திருமுறை பிரயாணத்தையும், அதுபோலவே மூன்றாம் சுற்றில் நாதஸ்வர இன்னிசையுடன் வளம் வந்தபடி நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். ஸோ உங்களை பிடித்திருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா பிரதோஷ காலத்துல இந்த மாதிரி விஷயங்களை நீங்க மறக்காமல் செய்திடுங்க. பிரதோஷ காலத்தில் சக்தியோடும் முருகப்பெருமானோடும் இணைந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை தரிசித்து வந்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நேரத்துல நடராஜ மூர்த்தியை வழிபட்டீங்கன்னா வாழ்வில் முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாகவே பிரதோஷம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் சிவபெருமானை மட்டும் வழிபடக்கூடிய ஒரு நாளாகவே பார்க்கப்படுவதில்லை. இந்த நாள் பார்த்தீங்கன்னா அனைத்து கடவுள் வழிபாட்டிற்கும் ஒரு ஏற்ற நாள் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அபிஷேக ஆராதனைகளில் நீங்க கலந்து கொள்ளும் போது சகல தோஷங்களும் கண்டிப்பா நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால பார்த்தீங்கன்னா அறிவு வளரும், நினைவாற்றல் பெருகும், சந்திர கிரக தோஷங்கள் அனைத்துமே நீங்கிடும், சித்த பிரம்மை, மனநல குறைபாடுகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குணமாகக்கூடிய அற்புதமான யோகங்கள் இதனால கிடைக்குதுங்க. வேலை கிடைக்காமல் தவிக்கக்கூடிய பக்தர்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இதனால கிடைக்குங்க. வீட்டில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நல்லபடியாக இதனால நடைபெறும். ஸோ கண்டிப்பாக இந்த பிரதோஷ காலத்துல இந்த மாதிரி அபிஷேகம் ஆராதனைகளில் நீங்க கலந்து கொள்ளும் போது உங்களுடைய வாழ்வில் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக சனி பிரதோஷன்று இந்த அபிஷேக பொருட்களை முக்கியமா நீங்க வாங்கி கொடுக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையாகவே சொல்லப்படுது. ஸோ சிவபெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து தீமைகளும் விலகி செல்லுங்க. சனி பிரதோஷம் ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாகவே பார்க்கப்படுது. சனி பிரதோஷத்தில் நிறைய பேர் விரதம் இருந்து மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா தோஷங்கள் நீங்கிடும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. சனி பிரதோஷம் என்று சிவ ஆலயம் சென்றால் 5 வருடங்கள் சிவ ஆலயங்கள் சென்ற பலனை நிச்சயமாக பெற முடியும் அப்படின்னு கண்டிப்பா ஒரு விஷயத்தை சொல்லலாங்க. ஸோ உங்களால் முடிந்தால் சனி பிரதோஷம் என்று ஒரு நாளாவது சிவபெருமான் ஆலயங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிறவி பாவங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள், உங்கள் வாழ்வில் அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும். இந்த மாதிரி அனைத்து விதமான நல்ல விஷயங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். சிவபெருமானுக்கு பிடித்தமான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நிறைய பாசிட்டிவான நன்மைகள் இதனால நடக்குங்க. பிரதோஷ காலத்துல என்ன மாதிரி பொருட்களை வாங்கி கொடுத்தால் என்ன நன்மை ஏற்படும் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.